CPA இது ப்ரோ சேனல் சாக்பீஸ் அகாடமி டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வருகின்ற PGTRB தேர்வு எழுதி பொருளியல் ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து பொருளியல் ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இந்த வீடியோ நியூ சிலபஸ் 2025 PGTRB பொருளியல் பாடத்திற்கான மாடல் டெஸ்ட் சீரீஸுக்கான வீடியோவாகும். இது யூனிட் 9 பார்ட் நம்பர் 2. இந்த வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் அனுப்பப்படும். அந்த வினாக்களை பார்த்து நீங்கள் விடைகளை எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் பகிரும்போது அதற்கான மதிப்பெண்களும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பி வைக்கப்படும். இந்த தேர்வில் நீங்கள் பங்கெடுக்க விரும்பினீர்கள் என்றால் கட்டணம் கட்டி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பங்கெடுக்க முடியும். அதற்கான விளக்கங்கள் பெற்று நீங்களும் இந்த பயிற்சியில் சேர்வதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்களும் பயிற்சியில் சேர்ந்து வெற்றி பெறுங்கள். இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு நாம் போகிறோம். அதற்கு முன்னர் இந்த தேர்வானது முதலில் மெட்டீரியல் அனுப்பப்பட்டு அதிலிருந்து வினாக்கள் உருவாக்கப்பட்டு அன்றைக்கே தேர்வும் நடத்தப்படுகிறது. மேலும் விவரங்கள் பெறுவதற்கு வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகலாம். 26வது கேள்வி. ஏற்கனவே 25 வினாக்கள் வெளியிடப்பட்டுள்ளன முதல் பார்ட்டில். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பார்ட். 26வது கேள்வி. 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம். 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1986 1990 வரை, 1991 1995 வரை, 1996 முதல் 2000 வரை, 1985 முதல் 1990 வரை. 27வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் ஓராண்டு திட்டமாக டேஷ் ஆண்டு இருந்தது. கீழ்கண்டவற்றில் ஓராண்டு திட்டமாக டேஷ் ஆண்டு இருந்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1992 93, 1990 91, 1996 97, 1997 98. இப்போ நம்ம 28வது கேள்வி பார்க்குறோம். டேஷ் ஐந்தாண்டு திட்டம் இந்திய சுதந்திர பொன்னாண்டில் உருவாக்கப்பட்ட திட்டமாகும். டேஷ் ஐந்தாண்டு திட்டம் இந்திய சுதந்திர பொன்னாண்டில் உருவாக்கப்பட்ட திட்டமாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 5வது, 7வது, 8வது, 9வது. 29வது கேள்வி. இந்திய திட்டமிடலின் நோக்கங்களின் வகைகளுள் ஒன்று டேஷ். இந்திய திட்டமிடலின் நோக்கங்களின் வகைகளுள் ஒன்று டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பாரம்பரிய முறை, உற்பத்தி குறைப்பு, சமூக நீதி, விலை அதிகரிப்பு. 30வது கேள்வி. இந்திய தேசிய வளர்ச்சிக்குழு டேஷில் உருவாக்கப்பட்டது. இந்திய தேசிய வளர்ச்சிக்குழு டேஷில் உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆகஸ்ட் 6 1952, ஆகஸ்ட் 5 1952, ஆகஸ்ட் 8 1952, ஆகஸ்ட் 7 1952. 31வது கேள்வி. முடிவுகள் எடுக்கும் மற்றும் வளர்ச்சி குறித்து ஆராயும் அமைப்பு டேஷ். முடிவுகள் எடுக்கும் மற்றும் வளர்ச்சி குறித்து ஆராயும் அமைப்பு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தேசிய புலனாய்வு குழுமம், தேசிய முகமை குழுமம், தேசிய வளர்ச்சி குழுமம், ஏதும் இல்லை. 32வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் திட்ட ஆணையத்தில்
பகுதி நேர உறுப்பினராக இருப்பவர். கீழ்கண்டவற்றில் திட்ட ஆணையத்தில் பகுதி நேர உறுப்பினராக இருப்பவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பிரதமர், கேபினட் அமைச்சர்கள், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி. 33வது கேள்வி, திட்ட ஆணையம் என்பது டேஷ். திட்ட ஆணையம் என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: முழுவதும் மத்திய அரசு அமைப்பு, முழுவதும் மாநில அரசு அமைப்பு, மாநில அரசு அமைப்பு, மத்திய மற்றும் மாநில அரசுகளின் அமைப்பு. 35வது கேள்வி, வேளாண் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை இயந்திரமயமாக்குவதையும் நுகர்வுப் பொருட்களை அரசே விநியோகம் செய்ய வேண்டும் என்பது டேஷ். வேளாண் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை இயந்திரமயமாக்குவதையும் நுகர்வுப் பொருட்களை அரசே விநியோகம் செய்ய வேண்டும் என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: காந்திய திட்டம், சர்வோதய திட்டம், பாம்பே திட்டம், மக்கள் திட்டம். 36வது கேள்வி, இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தவர் டேஷ். இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஜவஹர்லால் நேரு, விஸ்வேஸ்வரய்யா, எம்.என். ராய், ஜெயப்பிரகாஷ் நாராயணன். 37வது கேள்வி, பாம்பே திட்டத்தை டேஷ் ஆண்டில் இந்தியாவில் தொடங்க முன்மொழியப்பட்டது. பாம்பே திட்டத்தை டேஷ் ஆண்டில் இந்தியாவில் தொடங்க முன்மொழியப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1938, 1940, 1941, 1939. 38வது கேள்வி, தேசிய திட்டக்குழுவை அமைத்தவர் டேஷ். தேசிய திட்டக்குழுவை அமைத்தவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஜவஹர்லால் நேரு, விஸ்வேஸ்வரய்யா, எம்.என். ராய், ஜெயப்பிரகாஷ் நாராயணன். 39வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் டேஷ் ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் டேஷ் ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஜனவரி 15, 1950, ஜனவரி 24, 1950, ஜனவரி 26, 1950, ஜனவரி 10, 1950. இப்போ நம்ம 40வது கேள்விக்கு வந்திருக்கோம். திட்டக்குழு டேஷில் அமைக்கப்பட்டது. திட்டக்குழு டேஷில் அமைக்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஜனவரி 26, 1950, ஏப்ரல் 15, 1948, ஆகஸ்ட் 15, 1947, மார்ச் 15, 1950. 41வது கேள்வி, இந்தியாவின் முதல் திட்டக்காலம் டேஷில் இருந்து துவங்கியது. இந்தியாவின் முதல் திட்டக்காலம் டேஷில் இருந்து துவங்கியது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1947, 1950, 1948. 42வது கேள்வி, இந்தியாவில் திட்டமிடுதலுக்காக அடித்தளமிட்ட ஆண்டு. இந்தியாவில் திட்டமிடுதலுக்காக அடித்தளமிட்ட ஆண்டு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1948, 1934, 1936, 1924. 43வது கேள்வி, சர்வோதய திட்டத்தை முன்மொழிந்தவர் டேஷ். சர்வோதய திட்டத்தை முன்மொழிந்தவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: விஸ்வேஸ்வரய்யா, ஜெயப்பிரகாஷ் நாராயணன், ஜவஹர்லால் நேரு, எம்.என். ராய். 44வது கேள்வி, இந்திய திட்டக்குழுவின் முதல் தலைவர் டேஷ். இந்திய திட்டக்குழுவின் முதல் தலைவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: விஸ்வேஸ்வரய்யா,
ஜெயப்பிரகாஷ் நாராயணன், ஜவஹர்லால் நேரு, ராதாகிருஷ்ணன். 45வது கேள்விக்கு வந்தாச்சு. காந்திய திட்டத்தை டேஷ் என்பவர் வழங்கினார். காந்திய திட்டத்தை டேஷ் என்பவர் வழங்கினார். இதனுடைய ஆப்ஷன்ஸ் விஸ்வேஸ்வரய்யா, ஜெயப்பிரகாஷ் நாராயணன், ஜவஹர்லால் நேரு, எஸ்.என். அகர்வால். 46வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது வினோபா பாவேவின் கருத்தின் மூலம் உருவான திட்டம்? கீழ்கண்டவற்றில் எது வினோபா பாவேவின் கருத்தின் மூலம் உருவான திட்டம்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் காந்திய திட்டம், மக்கள் திட்டம், பாம்பே திட்டம், சர்வோதய திட்டம். 47வது கேள்வி. கீழ்கண்ட எத்திட்டம் விஸ்வேஸ்வரய்யாவால் உருவாக்கப்பட்ட திட்டம் ஆகும்? கீழ்கண்ட எந்த திட்டம் விஸ்வேஸ்வரய்யாவால் உருவாக்கப்பட்ட திட்டம் ஆகும்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் காந்திய திட்டம், மக்கள் திட்டம், பாம்பே திட்டம், ஏதுமில்லை. 48வது கேள்வி. கீழ்கண்ட யாரால் பாம்பே திட்டம் முன்மொழியப்பட்டது? கீழ்கண்ட யாரால் பாம்பே திட்டம் முன்மொழியப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் விஸ்வேஸ்வரய்யா, ஜெயப்பிரகாஷ் நாராயணன், ஜவஹர்லால் நேரு, எவருமில்லை. 49வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எங்கு துங்கபத்ரா திட்டம் உள்ளது? கீழ்கண்டவற்றில் எங்கு துங்கபத்ரா திட்டம் உள்ளது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் கர்நாடகம், குஜராத், ஹரியானா, பஞ்சாப். 50வது கேள்வி. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி. கோசி திட்டம் எங்கு நடைபெறுகிறது? கோசி திட்டம் எங்கு நடைபெறுகிறது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் மேற்கு வங்காளம், பீகார், குஜராத், ஆந்திரா. அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்து முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை உடனடியாக நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து அதற்கான மதிப்பெண்களையும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேர்வை நீங்களும் எழுத விரும்பினீர்கள் என்றால் கட்டணம் கட்டி சேர்ந்திருக்க வேண்டும். அதற்கான விளக்கங்கள் பெற்று சேர்வதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்களும் இந்த தேர்வில் பயிற்சி பெற்று உங்கள் வெற்றியை நோக்கி நகருங்கள். மனமார்ந்த வாழ்த்துகளுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.